ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெஸ்லா டெக் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாருங்கள், இந்த ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். டர்ன் ஆன் லைட். Okay. அலெக்சா, டர்ன் ஆன் ஃபேன். Okay. அலெக்சா, டர்ன் ஆஃப் போத். Did you mean living room? எஸ். Okay. மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோட எம்சிஓ பிரெட் போர்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. பிரெட் போர்டோட கனெக்ட் பண்ணுறவனே காமனாக கிரவுண்ட் கனெக்ஷன் கொடுக்கணும். அதனால் கிரவுண்ட் கனெக்ஷன் எடுத்துக்கிறேன். நம்மளோட பிஜிபி நம்மளோட பிரெட் போர்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கிரவுண்ட் கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். காமன் கிரவுண்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து எல்இடி கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். பிக் லெக் வந்து எப்பவுமே பாசிட்டிவ், ஸ்மால் லெக் வந்து நெகட்டிவ். அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதுபடி கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். காமன் கிரவுண்டில் வந்து நெகட்டிவ் பின்னை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது பேரலில் வந்து இது கனெக்ட் பண்ணிக்கிறேன். லாங் லெக்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு D5ல் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். D5ல் வந்து தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அதனால் D5 வந்து லைட்டுக்கான இது ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அதில் D5 கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபேனை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபேனை வந்து நான் வந்து இப்போ வந்து காமனாக கிரவுண்ட் கனெக்ஷனில் ஃபேனை வந்து கிரவுண்ட் பண்ணிக்கிறேன். கிரவுண்டை இப்போ வந்து D6ல் வந்து இன்புட் கொடுத்துக்கிறேன். நோடு எம்சியூவில் வந்து D6, D5 வந்து லைட்டுக்கு, D6 வந்து ஃபேனுக்கு கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த சர்க்யூட் கனெக்ஷனை மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிரியேட் ஆர்டினோ சிசி ஐஓடின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டைப் பண்ணிக்கோங்க உங்களோட குரோம் ப்ரௌசரில். அது நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் ஃப்ரீங்கிறது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆனோடனே உங்களுக்கு ஜிமெயில் ஐடியோட லாகின் பண்ணிக்கோங்க. இந்த ஜிமெயில் ஐடி தான் உங்கள் ஃபோன்லேயும் கனெக்ட் ஆகிருக்கணும். அதனால் ரெண்டுத்தையும் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்து ஜிமெயில் ஐடி கனெக்ட் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் கேட்குறாங்க. யூசர் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். யூசர் நேம் கொடுத்து பாக்ஸ்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். பாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு யூசர் நேம் கொடுத்துக்கிறேன். கேப்ஸில் சொல்கிறாங்க, கேப்ஸில் சொல்கிறாங்க யூசர் நேமு. கேப்ஸில் எழுதிக்கிறேன், இருங்க. திங்ஸ்க்கு போய்க்கோங்க. திங்ஸுக்கு போனோடனே கிரியேட் திங்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரியேட் திங்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரியேட் திங்ஸ் போனோடனே அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து ஸ்மார்ட் ஹோம் இன்டகிரேஷன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம வந்து அலெக்ஸா தான் யூஸ் பண்ணுறோம். இல்லை நீங்கள் கூகுள் ஹோம் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அலெக்ஸா யூஸ் பண்ணுறோம். அதில் அலெக்ஸா கொடுத்துக்கிறேன். அலெக்ஸா கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஆடுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடு கார்னரில், அது கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரெண்டு காம்பவுண்ட் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். லைட்டுன்னு ஒன்று, அப்புறம் ஃபேனுன்னு ஒன்று. அது லைட்டுக்கான இது ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். லைட்டுக்கான நேம் கொடுத்துக்கிறேன், லைட்டுன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம இதில் எந்த செலக்ட் வேரியபிள் கேட்குறாங்க டைப்பு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து அலெக்ஸாவில் வந்து நம்ம வந்து லைட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது லைட் கொடுத்துக்கிறேன். லைட்டு கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஆட் வேரியபிள் கொடுத்துக்கிறேன். ஆட் கொடுத்துக்கோங்க. ஆட் கொடுத்துட்டு இப்போ ஃபேன் கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபேனுக்கான இது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பேசிக் டைப்புங்கிற அது கேன்சல் பண்ணிவிட்டு அலெக்ஸா கொடுத்துக்கிறேன். இது வந்து சுவிட்ச் டைப் தானே, அதில் சுவிட்சுன்னு கொடுத்துக்கிறேன். ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி அதில் சுவிட்ச் கொடுத்துக்கிறேன். எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் இப்போ வந்து ஆட் வேரியபிள் கொடுத்துக்கிறேன்.
இப்போ வந்து அசோசியேட்டட் டிவைஸ் கேட்குறாங்க. அதில் வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி டிவைஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் தேர்ட் பார்ட்டி கொடுத்துக்கிறேன். நோடு எம்சியூன்றது ஆர்டினோ இல்லை, அது வந்து தேர்ட் பார்ட்டி டிவைஸ். நோடு எம்சியூவில் ESP8266 தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் என்ன போர்ட் யூஸ் பண்ணுறோங்கன்னா நோடு எம்சியூ 1.0 ESP12E மாடியூல் அதுதான் யூஸ் பண்ணுறோம். அதனால் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். இங்கே வந்து டிவைஸ் நேம் கேட்குறாங்க. டிவைஸ் நேம் நம்ம எதனாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்மார்ட் ஹோம் ஆட்டோமேஷன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது கொடுத்துக்கோங்க. இது வந்து நெசசரி இல்லை, நீங்கள் எதனாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்தாச்சு. இப்போது சைடில் வந்து டேஷ்போர்டுக்கு போய்க்கோங்க. டேஷ்போர்டுக்கு போயிட்டு டேஷ்போர்டில் கிரியேட் டேஷ்போர்டு அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ஆட் கொடுத்துக்கோங்க. ஆடில் வந்து சுவிட்ச் கொடுத்துக்கோங்க. சுவிட்சில் வந்து என்ன அது நேம் செலக்ட் பண்ணிக்கலாம். நேம் டைப் பண்ணிக்கலாம். நேம் என்ன நேம் வரணும்னு. லைட்டுன்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். அதை லிங்க் பண்ணிக்கிறேன். லைட்டோட லிங்க் வேரியபிள் கொடுத்துக்கிறேன். லிங்க் ஆகிடுச்சு. இப்போ லிங்க் ஆகிடுச்சு. இப்போ டன் கொடுத்துக்கிறேன். அப்புறமேட்டு இன்னொரு ஃபேனுக்கான சுவிட்ச் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஃபேனுக்கான சுவிட்ச் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு ஃபேனு டைப் பண்ணிக்கிறேன். ஃபேன் டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து லிங்க் கொடுத்துக்கிறேன். லிங்க் வேரியபிளை கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து டன் கொடுத்துக்கிறேன். டன் கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் இப்போ வந்து திருப்பியும் நம்ம டேஷ்போர்டு கொடுக்கலாம். டேஷ்போர்டு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மெயின் அந்த திங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய்டும். திங்ஸுக்கு போய்க்கோங்க. திங்ஸுக்கு போனோடனே நம்மளுக்கு திங்ஸில் வந்து ஸ்கெட்சுன்னு ஒன்று இருக்கும். ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. ஸ்கெட்சில் அவங்களுக்கு ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி ப்ரோக்ராம் பண்ணணும்னு அந்த சின்டாக்ஸில் வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதிக்கணும். உங்களுக்கு இங்கே ப்ரோக்ராம் எழுத ரைட் பண்ணாலும் ரைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து நான் வந்து நம்மளுடைய எங்களை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உனக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து சென்ட் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணிவிட்ட அப்புறமேட்டு உங்களுக்கு வாங்கிட்ட அப்புறம் நீங்கள் வந்து லைப்ரரி ஆட் பண்ணோம். டூல்ஸில் போய்ட்டு லைப்ரரி கொடுத்துக்கோங்க. லைப்ரரி மேனேஜரு அதில் வந்து ஆர்டினோ ஐஓடி க்ளவுடுன்னு ஒன்று இருக்கும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆல் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு, இருங்க வெயிட் பண்ணலாம். ப்ரீவியஸாக ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ESP32 வச்சு எப்படி கனெக்ட் பண்ணுறது அந்த எல்இடி செக்கிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் போட்டிருக்கோம். அது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், இல்லை ஐ பட்டன் தரேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அதனால் ப்ரீவியஸாக இருக்கிறது அந்த நோடு எம்சியூ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்லாம் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து சீக்ரெட் கோட் கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி அங்கே வந்து திங்ஸ் க்ரியேட் பண்ணும் போதே நம்மளுக்கு வந்து இந்த சீக்ரெட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். இந்த சீக்ரெட் கீ எடுன்னு போய்ட்டு நாங்கள் வந்து காப்பி பண்ணி போய்ட்டு அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து சீக்ரெட் டிவைஸ் கீ இருக்குது பார்த்தீங்களா, இது சீக்ரெட் டிவைஸ் கீயை வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து திங்ஸ் ஐடி கேட்குறாங்க. திங்ஸ் ஐடி வந்து நம்ம எங்கே சேர்ந்து எடுத்துகிட்டு வரோம்னா நம்ம வந்து க்ளவுட் அங்கே இந்த குரோமில் இது டெவலப் பண்ணாங்க பார்த்தீங்களா, அங்கே போய் பார்த்தீங்கன்னா திங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஐடி இருக்கும். ஐடியில் போய் மெட்டா டேட்டான்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து திங்ஸ் ஐடி இருக்கும். அந்த திங்ஸ் ஐடி வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டிவைஸ் ஐடின்னு கேட்டிருக்காங்களா, அந்த டிவைஸ் ஐடி வந்து இங்கே ஹோம் ஆட்டோமேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன்.
காப்பி பண்ணிவிட்டு போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ராங்காக பேஸ்ட் பண்ணிட்டேன், அதனால் இன்னொரு டைம் போய் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோக்ராமில். இது கேன்சல், இது டெலிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஐடியை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ப்ரோக்ராம்ஸில் நம்ம என்ன செக் பண்ணியிருக்கோம், அந்த SSID அதெல்லாம் வந்து பாஸ்வேர்டு அதெல்லாம் கரெக்டாக கனெக்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ESP32 வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகும். அதனால் அதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிக்கிறேன். ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள், % அப்லோட் ஆகும். இது அப்லோட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து நம்ம ஃபோனில் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சைட் பை சைடாக. இப்போ வந்து ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கோங்க. ஃபோனில் ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டோடனே சர்ச் கொடுங்க. சர்ச்சில் வந்து அலெக்ஸான்றது டைப் பண்ணுங்கள். அலெக்ஸா டைப் பண்ணோடனே நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதில் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போனீங்கன்னா கீழே வந்து மோர்னு இருக்கும். மோரில் வந்து ஸ்கில்ஸ் அண்ட் கேம்ஸ்னு இருக்கும், அதுக்கு வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்கில்ஸ் அண்ட் கேம்ஸை கொடுத்துக்கிட்டேன். அதில் போய்ட்டு மேலே வந்து சர்ச் ஐக்கான் பார்த்தீங்களா, சர்ச் பாரு, அதில் போய்ட்டு ஆர்டினோன்றதை டைப் பண்ணுங்கள். ஆர்டினோன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஒன்று வரும், IoT க்ளவுடுன்னு வரும். ஆர்டினோ IoT க்ளவுடுன்னு அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே செலக்ட் பண்ணி செட்டப் பண்ணிக்கோங்க. நான் அதை ஆல்ரெடி செட்டப் பண்ணிட்டேன், அதெல்லாம் எனக்கு வரல. IoTன்னு போடுங்க. லோட் ஆகுது, வரல எனக்கு. ஆல்ரெடி நான் செட்டப் பண்ணிட்டேன். இப்போ வந்து டிவைஸுக்கு போங்க. டிவைஸில் போனோடனே எனக்கு 2 டிவைஸ் காட்டுது. லாகின் பண்ணோடனே எனக்கு லாகின் பண்ணணும். நீங்கள் அந்த நான் டெஸ்லாடெக் தமிழ் என்னோடய ஐடி வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா, அதை லாகின் பண்ணி நான் லாகின் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்க்கலாம். Alexa, turn on fan. Okay. Alexa, turn on light. Okay. Alexa, turn off both. Did you mean living room? Yes. Okay. Turn on light. Alexa, turn on light. Okay. Turn on fan. Alexa, turn on fan. Okay. Alexa, turn off fan. Alexa, turn off fan. Sorry, fan isn't responding. Alexa, turn off fan. Okay. Alexa, turn off light. Okay. இப்போ வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் மூலிமா நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்மளுடைய சுவிட்ச் கனெக்ஷன் மூலிமா ஃபோனில் எப்படி டைப் பண்ணுறது மூலிமா எப்படி ஆன் ஆஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து லைட்டை வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். லைட் ஆன் ஆகுது. இப்போ வந்து ஃபேனை வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். இருங்க, ஃபேன் பாருங்கள் ஆன் ஆகுது. பட்டன் மூலிமா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். பின்ன வாய்ஸ் மூலிமா பண்ணது பார்த்தோம். இப்போ வந்து ஆஃப் லைட் கொடுக்குறேன், ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆஃப் ஃபேன் கொடுக்குறேன். இருங்க, கரெக்டாக கொடுக்குறேன். ஆஃப் ஃபேன் உள்ளே கிளிக் பண்ணி ஆஃப் ஃபேன் கொடுத்துக்கிறேன். ஆஃப் ஆகிடுச்சு, ஃபேன் ஆஃப் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அது ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நோட் எம்சி வீடியோ அண்ட் நோட் எம்சியில் வந்து ஜேமர் பண்ணுறது அதை பற்றிலாம் உங்களுக்கு வந்து வீடியோஸ்லாம் வந்து அப்டேட்டாக வரும். அதெல்லாம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அது பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.